அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. மனச்சோர்வு, டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். இந்த மனச்சோர்வு இருக்கிறவங்கள பார்த்து கூட இருக்கிறவங்களாம் டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க, கோவப்பட்டுட்டே இருப்பாங்க. இது ஒரு வகை. இந்த மனச்சோர்வு ஏற்பட்டவங்க அவங்க தன்னைத்தானே வருத்திக்கிட்டு இருப்பாங்க, தன்னைத்தானே வேதனைப்படுத்திகிட்டு இருப்பாங்க, எப்போவுமே ஒரு சோக நிலையில் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு வகை. என்னால் எல்லாத்துக்கும் பிரச்சனைன்னு சொல்லி மறுபடியும் சோர்வுகளை அதிகப்படுத்திகிட்டே இருப்பாங்க. உண்மையான விஷயத்தையும் கூட இவங்களால சொல்ல முடியாது. உண்மையான உணர்ச்சியே இல்லாத ஒரு நடைபெடமாக இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த உயிர் எதுக்கு இருக்கணும்னு கூட பல நேரங்களில் யோசிப்பாங்க. வாழ்க்கையை வாழ்வதற்குன்னு புரியாமல் ஒரு பிரச்சனை, ஒரு சங்கடம், ஒரு வேதனை, இப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்க்கையே பிரச்சனையாக போயிட்டுருக்கிறது இந்த மனச்சோர்வு இருக்கிறவங்களுக்கு. இவங்கனால மற்றவங்கக்கிட்ட நடித்து பேச தெரியாது, சிரித்து பேச தெரியாது, கமெண்ட் பண்ண தெரியாது. உண்மையாக மட்டும்தான் பேசுவாங்க. இந்த மனச்சோர்வு பாதிக்கப்பட்டவங்க எப்போவுமே ஒரு ரியாலிட்டி எதிர்பார்ப்பாங்க, உண்மைத்தன்மையை எதிர்பார்ப்பாங்க. முன்னாடி ஒன்று பேசி பின்னாடி ஒன்று பேசுகிறது இவங்களுக்கு புரியாது, பிடிக்காது. இவங்களும் அது செய்ய மாட்டாங்க. அப்போ முன்னுக்கு முரணாக பேசுகிறது கூட இவங்களோட இயலாமை. இவங்களுக்கு அதிகமான கோபங்கள் வரும். இவங்க மற்றவங்கள எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க. இவங்களோட முடியாத தன்மை அதுக்கும் உட்காந்து கவலைப்பட்டுக்குவாங்க. அச்சச்சோ, இப்படியெல்லாம் நான் பேசிட்டேனே, இப்படி தப்பாக பேசிட்டேனே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் மனச்சோர்வை மடி அவங்களுக்கு அதிகப்படுத்துது. அப்போ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும், ஒவ்வொரு எண்ணத்துக்கும், ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் இவங்க எப்படி அறிவாக மனசில் பதிவேற்றி வச்சுருக்கிறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரி தான் இவங்க அர்த்தத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு மனச்சோர்வு அதிகமாயிட்டே இருக்குது. நீங்கள் சரியாக தான் இருக்கீங்க, நீங்கள் தெளிவாக தான் இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள நான் ஸ்டாப்பாக ஓடிட்டுருக்கிறது மற்றவங்களுக்கு புரியாது, தெரியாது. இவங்க ஒரே பிரச்சனையை பல முறை சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது, படுத்தா தூக்கம் வரல, எனக்கு என்னமோ உடம்பு டயர்டாகவே இருக்குது, எந்திரித்தா தலை சுற்றுது, ஒரு மாதிரி வேகமாக செய்ய முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கூட இருக்கிறவங்களாம் இவங்க தேவைக்கு வேலை செய்வாங்க, தேவை முடிஞ்சதுன்னா கமுக்கமாக போய் உட்காந்துக்குவாங்க, இவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்தால் ஓடி ஆடி வேலை செய்வாங்க, நம்மளாம் இருந்தோம்னா செய்ய மாட்டாங்கன்னா பல உதாரணங்களை வச்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று. இவங்க மனச்சோர்வு பாதிக்கப்பட்டவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா, தன்னால் முடியலைன்னா கூட ஏதோ முடிஞ்ச நேரம் யாராவது வர்றப்போவாவது போய் செய்யணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்தில் போய் செய்வாங்க. அது மற்றவங்க தப்பாகவே நினச்சிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு செய்வாங்க. இவங்களுக்குள்ளே ஓடுற எண்ணம் சிந்தனை இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களால பிரித்து பார்க்கவே முடியாது. அப்போது யாரும் உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளவே மாட்டாங்க. இவங்களும் தனக்கு தெரிந்தவர்கள், பிடித்தவர்கள்னால் ஒவ்வொரு மனிதர்களுமே வச்சுருப்பாங்க. அது எல்லாத்துக்குமே பொருந்தும். இவர்களுக்கு மட்டுமல்ல, தனக்கு தேவையான பிடித்த நபர்கள் இருந்தால் மணிக்கணக்காக பேசுவாங்க, ஓடி வேலை செய்வாங்க. இதே இவங்களுக்கு இவங்க மாதிரி இன்ட்ராக்ட் ஆகாத, அதாவது ஒரு மனிதன் எப்படி நினைக்கிறானோ அந்த மாதிரி பேசுகிறவங்க கூட மட்டும்தான் இன்ட்ராக்ட் ஆவாங்க. ஒரு சிலர் ஃபேமிலிலேயே பாருங்கள், மணிக்கணக்காக ஃபோன் பேசுவாங்க. ஆனால் அதே ஃபேமிலியில் இன்னொரு நபர்கள்கிட்ட 2 நிமிஷம் கூட பேச மாட்டாங்க. ஏன்னா இவங்கக்கிட்ட அந்த 2 நிமிஷம் பேசுகிற நபர்கிட்ட கன்டென்ட் இருக்காது இவங்களுக்கு பேசுகிறதுக்கு. ஆனால் அந்த தேவையற்ற 1 மணி நேரம் பேசுகிறவங்கக்கிட்ட இழுத்து நியாயம் பேசுவாங்க. இங்கே அப்படி நடந்துச்சு, நீ என்ன பண்ண, நீ எங்கே போன, நீ என்ன சாப்பிட்ட, நீ என்ன பண்ண, இன்னைக்கு இது பார்த்தியா, இன்னைக்கு இந்த சீரியல் பார்த்தியா, இன்னைக்கு நான் டீ குடித்தேன், அந்த டீயில் கொஞ்சம் சர்க்கரை ஆயிடுச்சு இப்படின்னு சொல்லி மணிக்கணக்காக இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. சம்மந்தப்படாத அந்த இன்னொரு நபர்கிட்ட 2 நிமிஷத்துக்கு மேலே பேசுறதுக்கு கன்டென்ட் இருக்காது. ஆமாம், சரி வச்சுட்டுமா அப்படிங்கிறதுலையே குறியாக இருப்பாங்க. அப்போ இது இவர்களுடைய தவறா, இல்லை இவர்களுடைய அறிவு பதிவா? என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்குமா? இப்படி தான் ஒவ்வொரு மனிதனோட மனமும் இயங்கிக்கிட்டு இருக்குது. அதில் மனச்சோர்வு ஆனவங்களுக்கு மட்டும்தான் இது அதிகமாக பிரச்சனையாக வெளியே தெரியும், மற்றவங்களுக்கு இது பிரச்சனையாக தெரியாது.
ஒரு சிலர் சொல்லுவாங்க, "அது என்ன உங்க சொந்தக்காரவங்க வந்தா மட்டும் இப்படி, எங்க சொந்தக்காரவங்க வந்தா இப்படி" அப்படின்னு சொல்லி பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப மனச்சோர்வுங்கிறது உள்ளுக்குள்ள அறிவின் பதிவுனால ஏற்பட்டதே தவிர, அது ஒரு உடல் நோயோ, மனநோயோ கிடையாது. அப்போ ஒரு தனி மனிதனின் வாழ்க்கையில வளர்ச்சி அடையறதுக்கும், வெற்றி அடையறதுக்கும் தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து, ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் வெற்றியடைவதற்கும், வளர்ச்சியடைவதற்கும், மேம்படுவதற்குமான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மைண்ட்செட் நாலேட்ஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டார்ஷிப் புரோகிராமில் கொடுத்துக் கொண்டு வருகின்றோம்.